அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 4க்கு சைமல்டேனியஸா படிக்கிறவங்க வரக்கூடிய காலங்களில் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷனை துரிதமா பண்ணி இந்த ரெண்டு தேர்வையும் கிராக் பண்றது அப்படின்றதுக்கான டீட்டெயில்டு அனாலிசிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம குரூப் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் மந்த் 15th வந்து எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ குரூப் 4னா ஜூலை 12th அன்னைக்கு எக்ஸாம். இது வந்து ஃபிக்ஸடு டேட்டு, இது மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ குரூப் 1க்கு இந்த 1 month வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரிவிஷனுக்கு அதிகமான ஃபோக்கஸ் வந்து நம்ம தரணும். ஏன்னா ஈட் லெஸ் அண்ட் டைஜஸ்ட் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கம்மியாக படிச்சிருந்தாலும் அதிகமாக நாம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரிவிஷன் பண்ணும்போது அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது நம்மளுடைய நோட்ஸ் நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சிருப்போம். அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அவங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு சிலபஸ் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம புக்ஸை நிறையா வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எடுத்து வச்ச நோட்ஸை நாம் பல வாட்டி ரிவிஷன் பண்ணோம். அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறோமா இல்லை பண்ணலையா அப்படின்றத அதுதான் டிசைட் பண்ண போகுது. இப்போ இந்த குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆப்டிடியூடை வந்து கட்டாயமாக நீங்கள் 25 out of 25 எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு 10வது தரம் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்க போகுது உங்களுக்கு ஆப்டிடியூடு. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்டிடியூட் கொஷின்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆப்டிடியூட்ல 25 out of 25 வந்து தாராளமாக எடுத்துடலாம். இந்த டைம் வந்து ரிவிஷனுக்கான டைம். ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி படிச்சிங்களோ, ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி படிச்சிங்களோ, அதை வந்து சரியாக ரிவிஷன் வந்து நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கணும். இதை ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அது வந்து சிலபஸ் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் சிலபஸ். சிலபஸ் ரொம்ப வாஸ்டாக இருக்கிறதால நம்ம வந்து ஒரு 50% 60%, 50 to 60%. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எதுவுமே படிக்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிலபஸ் வாஸ்ட்ன்றதால நிறையா இருக்கு, நம்ம கம்மியாக படிச்சிருக்கோமோ இல்லை இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் படிச்சிருக்கலாமோ அப்படின்றது நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் சிலபஸில் ஒரு 50% 60% படிச்சிட்டிங்களா, அதோட இந்த ஆப்டிடியூடு, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நீங்கள் மிங்கிள் பண்ணும்போது தாராளமாக உங்களால் இந்த தேர்வை கிராக் பண்ண முடியும். ஏன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மாதிரி ஒரு தேர்வையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60% ஆஃப் த சிலபஸை ஒருத்தர் முடிக்கிறாருன்னா அவரால் ஏஏஆர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல் இந்தியா ரேங்கை 1 வந்து எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து அவங்க தயாராக இருப்பாங்க. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 50 to 60% நான் படிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா படித்த கண்டென்ட்டை நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணுறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கை படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல் புக் படி நல்லா தெளிவாக ரிவிஷன் பண்ணிடுங்க. ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த தேர்வை கிராக் பண்ணுறோமா பண்ணலையான்றது நம்ம படித்த புக் டிசைட் பண்ணாது. எது டிசைட் பண்ணோம்னா இந்த எம்சிக்யூ ஸ்கில் தான் டிசைட் பண்ணும். எம்சிக்யூ ஹேண்ட்லிங் ஸ்கில். எப்படி நம்ம அந்த 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் ஹாலில் இந்த கொடுக்கப்பட்ட அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கோல்கோரி வகை வினாக்களை எப்படி நம்ம கையாளுறோம், எப்படி எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி எப்படி தவறான ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி சரியான ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறோம், அதில் தான் இருக்குது. அது தொடர்பாக ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி கொஷின் வந்து ஒரு சில பேட்டர்னை சார்ந்து தான் கொஷின் கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பேட்டர்னை நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது ரொம்ப முக்கியம். இந்த 30 டேஸுமே ஒவ்வொரு நாளும் ஒரு 50லேருந்து ஒரு 70 கொஷினாவது ப்ராக்டிஸ் பண்ணுறத உங்கள் டெய்லி ஹேபிட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஹேண்டிலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்ககிட்ட இருக்கிற இந்த 50 to 60% ஆஃப் த டேட்டாவை யூஸ் பண்ணி உங்களால் சரியான விடைகளை தேர்ந்தெடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா ரிவிஷனை பல வாட்டி பண்ணணும். அதுலேயும் நான் சொன்னது யூனிட் 6 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, இதெல்லாம் வந்து குரூப் 1 ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸை கொஞ்சம் திருப்பி பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கேள்விகளுடைய எண்ணிக்கை இதுல என்ன அதிகமாக வரப்போகுது உங்களுக்கு தெரிஞ்சாலே ப்ரிலிமினரி தேர்வை எளிமையாக உங்களால் கிராக் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். தென் ஆப்டிடியூட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட் மெத்தட் நீங்கள் எப்படி படிச்சீங்களோ அதை வந்து நிறைய வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு இந்த தேர்வுக்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 30 டேஸ் வந்து நான் உங்களை வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் வந்து பண்ண சொல்லியிருப்பேன். 50லேருந்து 70 ஸ்பேன்லேயே நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்தே
அதை சார்ந்து ஆகிறதுக்கு அதிகமான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக நீங்கள் படிக்கும் போது அதை ஒரு பார்ட்டாக டெய்லி சேர்த்துக்கிட்டே வாங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுதான், லாஸ்ட் 25 டேஸ் வந்து நம்ம புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. அதாவது இப்போ ஏதாச்சும் நம்ம விடுபட்டு போயிருக்கு, ஏதாச்சும் ஒரு டாபிக் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு 10-15 நாளில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எக்ஸாமுக்கு ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். புதுசாக நம்ம படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே படித்து வச்ச கண்டென்ட்டை நிறையா வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணோம். அதுதான் வந்து அந்த 25 டேஸ்ன்றது அதுக்காக நீங்கள் அலோகேட் பண்ணிடுங்க. ரிவிஷனை நிறையா வாட்டி நம்ம பண்ணணும். இது வந்து குரூப் 1க்குன்னு இல்லை, எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ரிவிஷன்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த 25 டேஸ்க்கு முன்னாடி நம்ம புதுசாக படிக்கிறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ரிவிஷன் வந்து ஒரு 4-5 ரிவிஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமை உங்களால் எளிமையாக கிராக் பண்ண முடியும். நம்ம கம்மியாக படிச்சிருக்கோமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து ஒரு மனுஷனால் படிக்க முடியும். ஏன்னா சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு வாஸ்ட்டு. நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்கூல் புக் 6th to 12th வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் அதுவே தாராளமாக போதும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் MCQ ப்ராக்டிஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது இதுதான். இதை வந்து சைமல்டேனியஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் குரூப் 4க்கு சொல்கிறேன். குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய சக்ஸஸை எது டிட்டர்மைன் பண்ண போகுதுன்னா பொது தமிழும் ஆப்டிடியூடும் தான் வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ இந்த பொது தமிழில் இருக்கக்கூடிய அந்த 7 அலகுகள் 7 யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்றத ஒரு வாட்டி நல்லா வெரிஃபை பண்ணிக்கங்க. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் குரூப் 1க்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ சேம் டாபிக் தான் குரூப் 4க்கும் வரப்போகுது. இந்த ஆப்டிடியூட எல்லாத்தையும் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ படிக்காமல் ஏதாச்சும் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஆப்டிடியூட ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. தமிழ் அண்ட் ஆப்டிடியூட் இது ரெண்டையும் சேர்த்து 125 கேள்விகள் வந்து வரும். ஏன்னா பொது தமிழ்லேருந்து 100 கேள்வி, ஆப்டிடியூட்லேருந்து 25 கேள்வி. அப்போ 125க்கு நம்மளுடைய மெயின் எய்ம் வந்து 120 தாண்டணும் அப்படின்றது தான் நம்மளுடைய மெயினான ஒரு எய்மாக இருக்கணும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த குரூப் 1க்கு சொல்லும் போது சொல்லியிருப்பேன், யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு. இதுலேருந்து தான் அதிகமான கேள்விகள் வரும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா யூனிட் 6லேருந்து 40 கேள்விகள் வரும், யூனிட் 5லேருந்து 50 கொஷின் வரும், யூனிட் 4லேருந்து 40 வரும். அப்போ இதே நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா 130 கொஷின் ஆச்சு சரிங்களா. ஏன்னா ஒரு மோர் தென் 50% ஆஃப் த கொஷின் வந்து இந்த ஏரியாலேருந்தே வந்துடும். அதே மாதிரி நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரக்கூடிய 75 கேள்விகளில் யூனிட் 6லேருந்து 20 வரும், யூனிட் 5லேருந்து 20, யூனிட் 4லேருந்து 15, அப்புறம் யூனிட் 3லேருந்து 10 இந்த ஒரு இதில் வரும். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40, 55, 65 கொஷின்ஸ் வந்து இந்த ஏரியாலேருந்தே வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால இந்த யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4, யூனிட் 3ல தெளிவாக இருங்க. நம்ம படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம தமிழில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெயினான வெயிட்டேஜ் நம்ம கொடுத்து படிக்கிறோமோ அதே அளவு வெயிட்டேஜ் வந்து இதில் யூனிட் 6க்கும் யூனிட் 5க்கும் தரணும். ஏன்னா 40 கொஷின் 75ல் அவுட் ஆஃப் 75 வந்து 40 கொஷின் வந்து இந்த 2 யூனிட்லேருந்துமே வந்துடும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து யூனிட் 6 அண்ட் யூனிட் 5க்கு கொடுக்கணும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக அந்த இந்தியன் பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம கட்டாயமாக கொடுத்தாகணும். நம்ம படிக்கும் போது எல்லாருமே தமிழ் படிச்சிருவீங்க, ஆப்டிடியூட் வந்து படிச்சிருவீங்க, நிறையா வாட்டி நீங்கள் டெஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்லையுமே நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபுல்லாக படிக்காமல் ஒரு கம்மி அளவாக நம்ம வந்து படித்து வச்சுருப்போம். அதுதான் நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக். நம்ம ஒரு யூனிட் எடுத்தோம்னா அதை ஃபுல்லாக படிக்கணும். எஸ்பெஷலி ஃபார் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினுமே மேட்டர் தான். இங்கே கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கொஷின் வந்து நம்ம சரியாக எழுத நம்மளுடைய ரேங்கிங் வைஸ் வந்து நாம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்போம். அதனால் வந்து இந்த யூனிட் 6 அண்ட் யூனிட் 5க்கு வந்து பொது தமிழுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த 2 யூனிட்டுக்கும் கொடுத்து ஃபுல்லாக நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியம். தென் வந்து யூனிட் 4 அண்ட் யூனிட் 3 இது வந்து உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்தியன் பாலிட்டி அப்புறம் ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வரும். இதையுமே வந்து நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக இதையும் நீங்கள் படிச்சிடணும். இந்த 4 யூனிட்டுமே தெளிவாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா சயின்ஸு, ஜியாகிரஃபி லாஸ்ட்டாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க. நான் குரூப் 1க்கு சொல்லும் போது ஒரு பாயிண்ட் 1 சொல்லியிருப்பேன், லாஸ்ட் 28 டேஸ் வந்து கட்டாயமாக ரிவிஷன் தான் பண்ணணும் அப்படின்னு. நான் இங்கே குரூப் 4க்குமே அதை தான் சொல்கிறேன். கடைசி 25 நாள்
இருந்து ஒரு 30 நாள் லாஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து ரிவிஷனுக்குன்னு நீங்கள் அலோகேட் பண்ணுங்க. அந்த ஸ்பேனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பொது தமிழில் நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. ஏன்னா எல்லாமே விதிகள் சார்ந்து தான் 85 கேள்விகள் வந்து அப்படி தான் வரப்போகுது. இலக்கண விதிகள் அப்புறம் அடிப்படையான தமிழ்லேருந்து தான் வந்து உங்களுக்கு கேள்விகள் 85% கேள்விகள் வரும். பாக்கி இருக்கக்கூடிய 15%லேருந்து தான் உங்களுக்கு இலக்கியம் அப்புறம் தமிழறிஞர்களும் தமிழ் தோன்றும் அப்படின்ற அந்த டாபிக்லேருந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் 85% வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த விதிகளையும் அந்த அடிப்படையான விஷயங்களையும் தான் நீங்கள் அதிக வாட்டி கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அப்போ வந்து இந்த விதிகள் இதெல்லாம் வந்து நமக்கு டெய்லியுமே நம்ம கோத்ரூ பண்ண நம்ம வந்து கேள்வித்தாள் வந்து 10வது தரத்தில் தான் இருக்க போகுது. SSLC ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் வந்து இருக்கும். பட் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கில் இல்லாமல் ஒரு சில கேள்விகள் அவங்க வெளியில் போனால் கூட ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க கேட்டால் கூட நம்ம தான் அந்த விதிகளில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா. அதனால் வந்து நம்மளால் கேள்விகள் எப்படி கேட்டாலும் அந்த கேட்குற கேள்வியை சரியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன் ரிவிஷன் வந்து அதிகமாக நம்ம பண்ணணும். ஆப்டிடியூடுக்கு நான் குரூப் 1க்கு சொன்ன மாதிரியே தான். குரூப் 1 நீங்கள் எழுதக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க. நான் குரூப் 1ல் சொன்ன அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. அதாவது ஃபார்முலாவோ ஷார்ட்கட் மெத்தடோ அதை நிறையா வாட்டி கோத்ரூ பண்ணும் அப்படின்றத சொன்னேன். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் ரொம்ப முக்கியம் வந்து அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா அப்புறம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் சரியாக கோத்ரூ பண்ணுறீங்க அப்படின்னாலே ஆப்டிடியூட் குரூப் 1லேயே நல்ல ஒரு ஸ்கோர் நீங்கள் எடுத்திருப்பீங்க. சேம் ப்ராக்டிஸை குரூப் 4க்கும் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் ஆப்டிடியூடில் 25 out of 25 தாராளமாக எடுக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா இந்த பொது தமிழும் ஆப்டிடியூடும் சேர்த்து 125க்கு அவங்க கேட்குறாங்கன்னா ஒரு 120+ வந்து நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தயாராகிடுங்க. இது கண்டிப்பாக எல்லாராலையும் எடுக்க முடியும். நம்ம வந்து சரியாக முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தாராளமாக எடுக்க முடியும். ஏன்னா இந்த எக்ஸாம்லாம் வந்து 2 years ஒன்ஸோ இல்லை 1 year ஒன்ஸோ தான் வரப்போகுது. அதனால வந்து நம்ம இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை வந்து நம்ம ஃபுல்-ஃப்ளெட்ஜாக யூஸ் பண்ணோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சரியாக நான் சொன்ன அப்ரோச்சில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து நிறையா வாட்டி நம்ம நிறைய கொஷின்ஸை வந்து நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கொஷின்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸை நம்ம அணுகும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். இது வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த திறன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஸ்கில்லை மட்டும் நீங்கள் நல்லா வளர்த்துக்குங்க. அதை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது மாதிரி அப்ஜெக்டிவாக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமையும் நம்மளால் எளிமையாக கிராக் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த 4 யூனிட்டையும் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் படிச்சுக்கங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒவ்வொரு யூனிட்டை ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டையும் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு 50 to 60% குரூப் 1க்கு படிச்சிருக்கீங்களா, நீங்கள் வந்து சேஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்க. தாராளமாக நீங்கள் படித்த கண்டென்ட்டை என்ரிச் பண்ணுங்கள். படிக்கிறது வேறு, என்ரிச் பண்ணுறது வேறு. நிறையா வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ண நம்மளுடைய அந்த மெமரியில் அது போய் நல்லா சேவ் ஆகும். கண்டென்ட் என்ரிச்மெண்ட்ன்றது இதுதான். நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கக்கூடிய இந்த டேட்டாவை நிறையா கொஷின்ஸ் மூலியமாக சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 4ல் அதிகமான காம்படிஷன் இருக்கும் அப்படின்றதால எந்த ஒரு சப்ஜெக்டையுமே நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த புது தமிழ், ஆப்டிடியூடு அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த 4 யூனிட் இதை வந்து நான் சொன்ன மாதிரி படிச்சிருங்க. படிச்சுட்டு சயின்ஸ்லேருந்து 5 கொஷின் வரும், ஜியாகிரஃபிலேருந்து 5 கொஷின் வரும். அதை ஃபுல்லாக ஒமிட் பண்ணாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அப்புறம் நானே சொல்லுவேன் என்னுடைய வரக்கூடிய லெக்சர்ஸில் வந்து சயின்ஸு ஜியாகிரஃபிக்கு நான் வந்து அதை வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டியில் தான் அதை கொடுப்பேன். அதில் என்னென்ன டாபிக்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம வீடியோஸ் மூலியமாகவும் நம்ம கவர் பண்ணலாம். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. குரூப் 1 அண்ட் குரூப் 4 சைமல்டேனியஸாக எழுதுறவங்க நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா ரெண்டையுமே உங்களால் கிராக் பண்ண முடியும். குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம இன்ஸ்டிடியூட் சார்பாக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பேட்ச் வந்து May 12லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலை நல்லா நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் பேட்சில் என்ரோல் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.